இதைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டங்ஸ்டன் சுரங்கத்தை முன்பே எதிர்த்து இருக்க வேண்டும், முன்னதாகவே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்நேரம் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் என்று குறிப்பிட்டார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு 10 மாதங்களாக தமிழக அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காதது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படை தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்திற்கு எதிராக திமுக அரசு அழுத்தம் கொடுத்து வந்ததாக தெரிவித்தார். திமுக அரசு டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை நிச்சயமாக தடுத்து நிறுத்தும் என்று திட்டவட்டமாக கூறிய முதலமைச்சர், டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டுவரப்பட்டால் பதவியில் இருக்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார். தலைவர்களே, மறுபடியும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டார். இப்போ நான் திரும்ப திரும்ப ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தருவோம். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.